ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் 2021ல ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸ். அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். பொதுவா சீரியஸ்ன்றத கண்டினியூவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நடுவுல ஏதோ ஒரு எபிசோட்குள்ள டபுக்குன்னு குதிச்சிங்கன்னு வைங்களேன், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒன்னும் புரியாம தான் இருக்கும். சோ நம்ம பண்ண இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. கூடவே நம்ம டப்ஸ் தமிழ் மூவி சேனலோட லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கும் அப்படிதான். சோ நம்ம பார்த்த முதல் எபிசோட்ல 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு கில்லர் உதயமாகி மறையறான். கரெக்டா அடுத்த 25 வருஷம் கழிச்சு அவனை விட ரணக்கொடூரமான இன்னொரு கில்லர் உருவாகுறான். அதோட தானே எபிசோட முடிச்சாங்க. அதுக்கப்புறம் புதுசா உருவான கில்லரோட கதை எப்படி ஆரம்பிச்சுது, அவன் என்னெல்லாம் திருவிளையாடல் நடத்தினா அப்படின்றது தாங்க இந்த எபிசோடோட முழு கதையும். ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட விட செகண்ட் எபிசோட் பங்கமா இருக்குங்க. அடுத்தடுத்து நடக்கிற கொலைகள், அந்த கொலைக்குள்ள ஒளிஞ்சிருக்க க்ளூவை கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டருக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு பழிவாங்கும் வெறி, இதுக்கு நடுவுல கொலகாரன் அவனா இவனான்னு நமக்குள்ள ஒரு தேடல், எல்லாத்தையும் தாண்டி அங்கங்க வச்சிருக்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட், இப்படின்னு சான்ஸே இல்ல. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சீரியஸையும் எபிசோடையும் பார்த்தே ஆகணும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், உள்ள போய் பாத்துருவோமா? எபிசோட் 2 ஓபன் பண்ணா போன எபிசோடோட கடைசியில ஒரு பையன் அவனோட அப்பாவை கொலை பண்ணிட்டு மேல ஒளிஞ்சிருக்க அவனோட தம்பி தங்கச்சிங்களையும் கொலை பண்ண போற மாதிரி நம்ம பாத்துருந்தோம்ல. அதுல இருந்து கண்டினியூ பண்றாங்க. வீட்டுல கிடைச்சிருக்கிறது மொத்தம் 3 பாடி. பையன் தான் அவனோட சொந்த ஃபேமிலியை குத்தி கொலை பண்ணிட்டான். போலீஸ் அவனை தான் பிரைம் சஸ்பெக்டா நினைக்கிறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் மேட்டர் வந்துருச்சு. பட் ஆரம்பத்திலேயே வச்சிருக்க ஒரு அமர்க்கலமான ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கைதிகள்லாம் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட் வச்சு நீ தான் உன் ஃபேமிலியை கொலை பண்ணியாடா தம்பி அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. ஆனா பையன் இல்லன்னு சொல்றான். அந்த பக்கம் மிஷின்லயும் பையன் சொல்றது தான் உண்மைன்னு வருது. சரி கொலை நீ பண்ணல, அட்லீஸ்ட் அங்க நடந்ததையாச்சும் நீ பாத்தியா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டா அதுக்கும் பையன் இல்லன்னு தான் சொல்றான். இவன் சொல்றது தான் உண்மைன்னு மெஷின்லயும் வருது. எப்படிறான்னு உங்களுக்கு டவுட் ஆகுது இல்ல? எனக்கும் தான். இவன் சொல்றது தான் உண்மைன்னதும் போலீஸ் இவனை எதுவுமே பண்ணாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த பையன் போன எபிசோட்ல நம்ம கிட்ட சொன்னா அதே டைலாக சொல்றான். டைலாக்ல பாதி வரைக்கும் தான் பையனோட குரல், அடுத்த பாதியில வளர்ந்த ஆள் பேசுற மாதிரியான குரல் கேக்குது. நான் கடவுள் கிட்ட என்ன ஒரு கொலகாரனா மாத்திராதன்னு வேணேன். இது வரைக்கும் பையனோட குரல், ஆனா கடவுள் என்னோட பிரேயரை கேட்கல, என்ன ஒரு கொலகாரனா மாத்திட்டாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது ஒரு வளர்ந்த ஆளோட குரல். வாய்ஸ் ஓவர் ஓடும்போதே 15 வருஷம் கழிச்சு முழுசா வளர்ந்த கில்லரை காட்டுறாங்க. அவன் சொல்றான், எனக்கு இன்னமும் நான் பண்ண முதல் கொலை ஞாபகம் இருக்கு. என் கையால அந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு த்ரில் வந்துச்சு பாருங்க, என்னால அதை சாவர வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு கில்லர் பேசிட்டு இருக்க. கில்லர் பண்ண முதல் கொலையில விக்டிமானது ஒரு பாக்ஸிங் ஜிம்மோட மேனேஜர். மேனேஜரோட பேரை நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் விக்டிமோட கை ரெண்டையும் பின்பக்கமா கட்டி கில்லர் அவரை எரிச்சே கொலை பண்ணிருக்கான். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னால ஹெட் ஹண்டர்னு ஒருத்தவன் மாட்டி ஜெயிலுக்கு போனான்ல, அவன் வெளியே இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான். அந்த பொண்ணோட அண்ணன் தாங்க ஃபர்ஸ்ட் விக்டிம். கில்லருக்கு ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் கையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட சும்மா இருக்க முடியல, கொலை பண்றதுல இவ்வளவு த்ரில் இருக்குன்னா அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு ரெண்டாவதா ஒரு விக்டிமை சூஸ் பண்ணிருக்கான். நைட் டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்ல ஒரு பஸ் வந்து நிக்குது. உள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே சந்தேகப்படுற மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தவன் நிக்கிறான். பஸ் டிரைவரும் அவனை பார்த்த மேனிக்கு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிடுறாரு. இறங்கின பொண்ணுமே அவனை பார்த்திருப்பான்ல. ஊர்ல வேற அங்கங்க கொலையா நடந்துட்டு இருக்கு. சோ பின்னாலே அவனாச்சும் ஃபாலோ பண்றானான்ற பயத்தோடயே செகண்ட் விக்டிம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்துட்டு இருக்கா. ஆனா யாரை பார்த்து இந்த பொண்ணு பயந்தாலோ பஸ் ஸ்டாப்ல நின்னா அந்த ஆள் இந்த கொலையை பண்ணல. சந்துக்குள்ள இருந்து சடனா வந்த வேற எவனோ ஒருத்தவன் சத்தக்குன்னு கத்தியாலேயே இந்த பொண்ணை குத்தி கொலை பண்றான். அப்ப இந்த பொண்ணோட கையில சாப்பாடு இருந்திருக்கும் போல. கவர் கீழே விழுந்து உள்ள இருக்க சாப்பாடெல்லாம் கொட்டுது. அது மேலேயே செகண்ட் விக்டிமோட உடம்புல இருந்து வடிகிற ரத்தமும் ஒழுகி ஓட இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டரோட இன்ட்ரோ. இன்ஸ்பெக்டர் ஒரு பில்டிங்ல யாரோ ஒரு கொலகாரனை வெறி புடிச்சு துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஒரு கட்டத்துல புடிச்சிடறாருன்னே வைங்களேன். போலீஸ்னா என்ன பண்ணுவாங்க, கைதியை புடிச்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆள் என்னடான்னா கொலகாரனை புடிச்சதுக்கு அப்புறம் அவன் தலையில துப்பாக்கியை வச்சு சுட போறான். அப்ப திடீர்னு இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ஒரு குரல் கேக்குது, வேணாண்டா போயும் இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை ஷூட் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு. அதுல இன்ஸ்பெக்டர் டைவர்ட் ஆயிருக்கும் போதே ஆள உர்றான் கொய்யாலன்னு கொலகாரன் ஏன்ச்சு ரூஃபுக்கு ஓடிடுறான். என்ன ஆனாலும் சரி நம்ம தான் அவனை கொலை பண்ணணும்ன்றதுல இன்ஸ்பெக்டர் உறுதியா இருக்காரு. உன் கையால சாவறதுக்கு பதில் நான் இங்க இருந்து கீழே குதிச்சே செத்துருவேன்டான்னு அவன் ரூஃபோட எட்ஜில ஏறி குதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா குழு லோன்ல வாங்கின புழு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அக்கா தங்கச்சிங்க 2 பேரை கற்பழிச்சு சுத்தியாலே அடிச்சு கொலை பண்ணிருப்ப. சொன்னா கேளு, கீழே ஹைட்ட பாத்தியா, பார்த்தாலே தலை கிருகிருன்னு சுத்துது இல்ல, கீழே உழுந்த எலும்பு கூட மிஞ்சாது, பேசாம இறங்கி வா, 2 பேரும் பேச வேண்டிய விதத்துல பேசி தீத்துப்போம் அப்படின்னு துப்பாக்கி தாண்டா உனக்கு முடிவுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இடுப்புல இருக்க துப்பாக்கியை தட்டிக்கிட்டே பேசினதும், இந்த ஆளுக்கு இந்த ஹைட்டே பரவாயில்ல,
நம்ம இப்படியே செத்துருவோம்னு கொலைகாரன் கீழே விழுந்து செத்துறான். ஒரு வடை போச்சு அப்படின்னு அவனை கொலை பண்ண முடியலன்னு இன்ஸ்பெக்டருக்கு அப்படி ஒரு ஃபீல். கடுப்பாயி சரக்க போட்டு ரூஃப்லயே தூங்கிடுறாரு. மறுபடியும் கண்ண முழிச்சா செகண்ட் விக்டிம் கொலை பண்ணப்பட்டதை நம்ம பார்த்தோம்ல. இன்ஸ்பெக்டருக்கு அந்த நியூஸ் தெரிய வருது. போதையிலேயே கிரைம் சீனுக்கு போறாரு. இப்ப இறந்து போன பொண்ணை யாரோ ஒருத்தவன் கொலை பண்ணிருப்பான்னு மீதி போலீஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. இந்த பொண்ணோட கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறது கூட வேற போலீஸ் டீம் தான். ஆனா இன்ஸ்பெக்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ண அதே கில்லர் தான் செகண்ட் விக்டிமையும் கொலை பண்ணிருப்பான்னு உறுதியா நம்புறாரு. ஏன்லாம் தெரியல, பட் ஃபர்ஸ்ட் விக்டிமோட கேஸை விசாரிக்கிறது இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டர் இதை சொல்லியும் குடிகார பையன் என்னமாச்சு உளறிட்டு இருப்பான், அனுப்பி விடுறா அவனை அப்படின்னு யாரும் இன்ஸ்பெக்டரை நம்பல. தலைவன் உள்ளேயே ஸ்பாட்டுக்கு வந்த பிரஸ் ஆளுங்கள்ட்டலாம் சேம் கில்லர் தான் இந்த கொலையையும் பண்ணிருப்பான்னு இன்டர்வியூலாம் கொடுத்துறாரு. டிவில வர்ற இந்த இன்டர்வியூவை கில்லரும் பாக்குறான். இது முடிய ஜெயிலுக்கு போன இன்ஸ்பெக்டர் அங்க ஒரு கைதியை மீட் பண்ண கைதி கேக்குறான், என்னாச்சி யாரையோ கொலை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு வந்து என் கழுத்தை அறுப்பீங்க, இப்ப வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஏன் கொலை பண்ண முடியலையா அப்படின்னு கைதி கலாய்க்க, யோ எழுதி வச்சுக்கோ, எப்படியா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான். அந்த அக்கா தங்கச்சி கொலைகாரன் கிடக்குறான், அவனை விட பிரமாதமான ஒரு கொலைகாரன் இப்ப தேடுதல் வேட்டையில இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டு கையோட ஜெயிலுக்குள்ள வந்து உன்னையும் கொல்லல, என் பேரு இன்ஸ்பெக்டரே இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆங்கிரி பேர்டாவே மாறி பேசிட்டு இருக்காரு. ஏன் இவ்ளோ கோவம்? அப்படி இன்ஸ்பெக்டர் யார்டா பேசுறாருன்னு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னால ஹெட் ஹண்டர்னு ஒருத்தவன் மாட்டினான்ல, இன்னமும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொடுக்க போறாங்க, அவங்கிட்ட தாங்க பேசிட்டு இருக்காரு. ஏன் ஹெட் ஹண்டர் மேல இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவு கோவம்ன்றதுல ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம பார்த்த முதல் எபிசோட்ல ட்ரிப்புக்காக வேன்ல வந்த ஒரு ஃபேமிலியவே ஹெட் ஹண்டர் கொலை பண்ணான். அதுல அம்மா அப்பா அவுட், பெரிய பையன் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். சின்ன பையன் தானே ஹெட் ஹண்டர் மாற்றத்துக்கு காரணமாவே இருந்தவன். அந்த சின்ன பையன் தாங்க இந்த இன்ஸ்பெக்டர். நம்ம குடும்பத்தை கொலை பண்ண ஹெட் ஹண்டரை அவனுக்கு தான் மரண தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல, அவனால ஜெயிலை விட்டு வர முடியாது. ஆனா இன்ஸ்பெக்டர் ஒரு கொலை பண்ணிட்டா இவர் ஜெயிலுக்கு போலாம்ல. உள்ள போய் எப்படியாவது ஹெட் ஹண்டரை கொலை பண்ணியே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான்லாம் ஒருத்தவன் கண்ணை பார்த்தாலே சொல்லிடுவேன் அவன் கொலை பண்ண ஒர்த்தா இல்லையான்னு. உன் கண்ணை பார்த்தாலே தான் தெரியுதே நீ கொலை பண்றதுக்குலாம் லாக்கி இல்ல, ஒரு வெத்து துப்பாக்கின்னு. என்ன கொலை பண்றதை விட்டுட்டு உருப்படியா வேற வழி ஏதாவது இருந்தா பாரு போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போட்ட சவாலுக்கு ஹெட் ஹண்டர் வெறுப்பேத்தினதும், நீ இப்படியே பேசிட்டு ராஜா, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது, சும்மாலாம் இல்ல, எப்படி என் கண்ணு முன்னால நீ என் ஃபேமிலியை கொலை பண்ணியோ அதே மாதிரி நான் உன் பையன் முன்னால உன்னை கொலை பண்ணுவேன். குடும்பத்தை இழந்துட்டு இன்னைய நாள் வரைக்கும் நான் அனுபவிக்கிற வேதனைய உன் சாவை பார்த்த பையனும் அவன் சாவற வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுமே நல்ல ஆசைதான், நான் கூட நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா பாரு, அதுக்கு என் பையன் உயிரோட இருக்கணும். என் பையன் தான் உயிரோட இல்லையேப்பா, உயிரோட இல்லாத ஒருத்தவ முன்னால என் உயிரை எப்படி எடுப்ப இப்படின்னு ஹெட் ஹண்டர் கேட்டதும் தான் அவனுக்கே இது வரைக்கும் தெரியாத ஒரு ட்விஸ்டை இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு. எது உன் பையன் செத்துட்டானா? சும்மா நடிக்காதரா, உன் பையன் உயிரோட தான் இருக்கான், எனக்கு தெரியும், அன்னைக்கு கூட உன் பொண்டாட்டி கூட உன் பையனை பார்த்தனே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேஷுவலா சொல்லிடுறான். உடனே ஹெட் ஹண்டருக்கு ஒரு பிளாஷ்பேக். இந்த ஆள் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்த கொஞ்ச நாள்லயே இவரோட பொண்டாட்டி இவரை பாக்குறதுக்கு வந்திருக்கா. தோஸ்தி என்னம்மா இனிமேல் என்ன பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன், அதிசயமா பார்க்கலாம் வந்திருக்க, வந்ததும் தான் வந்த, நம்ம பையனையும் கூட்டிட்டு வந்திருந்தா அவனையும் நான் பார்த்திருப்பேன்னு ஹெட் ஹண்டர் கேட்க, ஆசை தோசை அப்பள வடை தாண்டா உனக்கு, உன் பையன் உயிரோட இல்ல, அவன் பிறந்த கொஞ்ச நாள்லயே நான் அவனை கொலை பண்ணிட்டேன், அவனை வளர்ந்து ஒன்ன மாதிரியே ஒரு சைக்கோ கொலைகாரனா மாறிட்டான்னா அவன்கிட்ட இருந்து பல பேரோட உயிரை காப்பாத்ததான் நான் அவனை அப்பவே கொலை பண்ணிட்டேன், இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன், சொல்லிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. சோ இப்ப வரைக்கும் பையன் செத்ததா தான் இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருக்கான். அவன் உயிரோட இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது ஹெட் ஹண்டருக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ யாரு கண்டா. அது சரி, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் எப்ப தோஸ்தி கூட அவ பையனை பார்த்தாருன்னு நம்ம யோசிச்சா அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக். தோஸ்தி நடந்ததெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி டீசென்டான ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு முன்னால போன இன்ஸ்பெக்டர் இவரோட அண்ணன் அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்ல, இன்னமுமே சரியாகல, அவனை உயிரோட கொண்டு வரதுக்கு டாக்டர்ஸ் சர்ஜரி மேல சர்ஜரி பண்ணிட்டாங்க. நாளைக்கு கூட ஒரு சர்ஜரி நடக்க வேண்டியதா இருக்கு, காசு இல்ல. உன் புருஷன் தானே என் அண்ணனோட நிலைமைக்கு காரணம், அப்ப நீ தான் அது காசு கொடுக்கணும், என் அண்ணன் சர்ஜரி காசு கொடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் காசு கேட்டு ஒரு கள்ளவரத்தையே பண்ண அந்த டைம் தாங்க தோஸ்திக்கு பின்னால இருந்து அம்மானு ஒரு குரல் கேட்டிருக்கு. கூப்பிட்ட பையன் யாருன்னு காட்டல. அதோட பிளாஷ்பேக்கை முடிச்சிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போன இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல ஒய்யாரமா உட்காந்துட்டு இருந்த ஒருத்தவனை கவனிக்காம அவன் மேல இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. ஆனா இடிக்கல. யாரா அந்த நெடுஞ்சாலை நெப்போலியன்னு செம்ம காண்டோட இன்ஸ்பெக்டர் காரை வெட்டி இறங்கினா இன்ஸ்பெக்டர் காருக்கு முன்னால உட்காந்துருந்த ஆள் தாங்க சீரியஸோட ஹீரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவன் எப்போ எப்படி மாறுறான்னு யாருக்கு தெரியுது? இப்போதைக்கு ஒரு பேரை நம்ம ஹீரோனே வச்சுப்போம். ஹீரோ ஏன் நடு ரோட்ல உட்காந்துருந்தாருன்னா ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு குருவியை காப்பாத்துறதுக்கு. குருவியை காப்பாத்துறேன்னு போய் உன் உசுர நேரம் உருவி எடுத்துருப்பாங்கடா, நவுறா முதல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை நவர சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறாரு. இதோட ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரை காட்ட ஜெயிலுக்கு புதுசா ஒரு கார்டு வந்திருக்காரு. அவர் ஹெட் ஹண்டரை செல்லுல அடிக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் நூலும் ஊசி வேணும் போய் எடுத்துட்டு வான்னு ஹெட் ஹண்டர் ஆர்டர் போடுற மாதிரி சொன்னதும், சார்வால் என்ன பார்த்தா உங்க வீட்டு வேலைக்கார
பணக்கார மாதிரி தெரியுதா? நீங்க ஜெயில இருக்க கைதிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கலாம், அதுக்குன்னு கைதிகளுக்கு கொடுக்க கூடாத பொருள் எல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. மத்தவங்கள மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு காடு செம்ம போல்டா பேசிட்டு நடந்த கதையை ஜெயில் டாக்டர் கிட்ட சொன்னதும், நல்ல வேலை பார்த்தடா நீ, அவனே ஒரு சரியாவாத சைக்கோ, அவங்கிட்ட ஏன்டா மூஞ்ச காட்டு வர? உனக்கு முன்னால இருந்த காடு ஏன் வேலையை விட்டு போனாருன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்காத, பயந்துருவ, ஒழுங்கா அவன் கேட்டதை கொடுப்போ அப்படின்னு ஜெயில் டாக்டரே ஹெட் ஹண்டர் கேட்ட நூலையும் ஊசியையும் காடு கிட்ட கொடுத்து அனுப்ப, அப்படியே அடுத்த சீன்ல ஜெயில இருக்க கைதிகளை என்டர்டைன் பண்றதுக்கு சில போலீஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே இருக்க போலீஸ் ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு மேஜிக் ஷோ நடத்த போறாங்க. அதுல மெயின் ஆள் ஹீரோ தான். அப்படின்னா ஹீரோவும் ஒரு போலீஸ், சின்ன போலீஸ். ஹெட் ஹண்டர் கிட்ட மூஞ்ச காட்டினாருல்ல ஒரு காடு, அவரு ஹீரோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேஜிக் ஷோவுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. மேஜிக் ஷோவுக்கு ஒரு ஊசியும் நூலும் வேணும். ஹீரோ அதை எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு, இதை வச்சுக்கோ அப்படின்னு ஹெட் ஹண்டருக்கு கொடுக்கறதா இருந்த ஊசியையும் நூலையும் காடு ஹீரோ கிட்ட கொடுத்ததும், ஒரு பெரிய பெட்டியை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போற வேலை இருக்கு. ஹீரோவும் காடும் தூக்கிட்டு போறாங்க. போற வழியில ஜெயில் கைதிகள்லாம் ஒரு இடத்துல வெளியே உட்காந்துட்டு இருக்க, ஹெட் ஹண்டரும் கூலா அங்கதாங்க உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். அவன் தான் ஹெட் ஹண்டர்னு காடு ஹீரோ கிட்ட காட்டினதும், இவனா ஆள் பார்க்க நம்மள மாதிரி தாண்டா இருக்கான், இவனா 18 பேரோட தலையை வெட்டி கொலை பண்ண கொடூர மான்ஸ்டர், என்னால நம்பவே முடியலையேன்னு ஹீரோ ஷாக் ஆனதும், பின்ன ஆள் பார்க்க ஹல்குமார் இருப்பான்னு நினைச்சியா? நம்ம கையில 5 விரல் இருக்கு, எல்லா விரலும் ஒரே சைஸ்லயா இருக்கு, அப்படிதான் மனுஷங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான் அப்படின்னு காட் சொல்லிட்டு இருக்கும் போதே நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்த ஹெட் ஹண்டர் தன்னையே பார்த்துட்டு இருக்க ஹீரோவை நிமிர்ந்து பாக்குறான். அவன் கண்ணை பார்க்க கூட ஹீரோவுக்கு தைரியம் இல்ல, சைட்ல திரும்பிடுறாரு. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் செகண்ட் விக்டிமோட கொலை எங்க நடந்துச்சோ, கொலை நடந்தது ஒரு இடத்துல, பாடி கிடைச்சது வேற ஒரு இடத்துல. அவளோட கொலை நடந்த இடத்துக்கு போய் அங்க சில விஷயங்களை ஆராயும் போது, அவ சாகர டைம்ல கையில இருந்த சாப்பாடை கீழே போட்டுட்டா, உடம்புல இருந்து வடிஞ்ச ரத்தம் சாப்பாடு மேலே ஓடிச்சுல்ல, ரத்தம் படிஞ்ச சாப்பாடை சாம்பிளா எடுத்து வச்சுக்கிறாரு. கூடவே கொலை நடந்த இடத்துல ஒரு பூட் பிரிண்டும் கிடைக்குது. பட் கில்லர் செம்ம தெளிவு. நீங்க எந்த ஷூ செருப்பை பாத்தீங்கன்னாலும் அதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு டிசைன் இருக்கும்ல, ஆனா கில்லரோட பூட் பிரிண்ட் பதிஞ்சிருக்க இடத்துல எந்த டிசைனுமே இல்ல, பிளேனா இருக்கு. நாளை பின்ன பூட் பிரிண்ட் போலீஸ்க்கு கிடைச்சாலும் மாட்டிக்க கூடாதுன்னு தெளிவா இருந்திருக்கான். பரவாயில்ல, பூட்டோட மாடல் என்னன்னு தெரியலனாலும் பிரிண்டோட சைஸை வச்சு கில்லரோட கால் பெருசா சின்னதான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்த பூட் பிரிண்ட்டை அளக்க கையில எதுவும் இல்லைன்னதும் பூட் பிரிண்ட்டுக்கு பக்கத்துல 2 ரூபா நோட்டை வச்சு பூட் பிரிண்டோட சைஸ் எடுத்துறாரு. அதுல கில்லரோட கால் பார்க்க கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது. இதை முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்தா, எப்படா இன்ஸ்பெக்டர் வருவாருன்னு ஒரு ரிப்போர்ட்டர், அவ ஒரு பொண்ணு வெயிட்டிங்ல இருந்திருக்கா. இன்ஸ்பெக்டர் வந்ததுமே, உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றேன், காலையில இன்டர்வியூலாம் கொடுத்து மாஸ் காட்டிங்க போல, அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ண கில்லர் தான் செகண்ட் விக்டிமையும் கொலை பண்ணான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க, அதை பத்தின தகவல் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவ நோண்டனதும், எனக்கே செம வேலை இருக்குடி, நடுவுல வந்து என் தாக்க இருக்காத, தயவு செஞ்சு கிளம்புறியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவளை கண்டுக்காமலே டேபிள்ல போய் உட்காந்து செகண்ட் விக்டிமோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ, செகண்ட் விக்டிமோட கொலை நடக்கிறதுக்கு முன்னால பஸ் ஸ்டாப்ல சந்தேகப்படுற மாதிரி நின்னுட்டு இருந்த ஒரு ஆளை பஸ் டிரைவர் பார்த்தான் இல்லையா, அவன் சாட்சி சொல்றதுக்கு ஸ்டேஷனுக்கு வரான். அவன் சொன்ன சாட்சியை வச்சு ஒரு ஆளையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவனும் ஒத்துக்கிறான், பஸ் ஸ்டாப்ல நான் நின்னதான் சார், செகண்ட் விக்டிம் பார்ல வேலை செய்யறவ, அவ பார்ல வேலை செய்யும் போதே என் கூட வெளியே வந்து அவளை அப்ரோச் பண்ண முடியாதுன்னுட்டா. சரி ஃபாலோ பண்ணி உசார் பண்ணுவோமே தான் அங்க நின்ன, அவ என்ன கண்டுக்காம பயந்து ஓடுனதும் நான் அப்பவே கிளம்பிட்டேன் சார், நான் எந்த கொலையும் பண்ணலன்னு இவன் சொல்ல, பேசிட்டு இருந்த அவனோட காலை இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. அவன் காலு தம்மா துண்டு தான் இருக்கு, கில்லரோட கால் பெருசுன்றதான் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சோ அவன் இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. செகண்ட் விக்டிமோட கேஸை விசாரிக்கிற ஆள்கிட்டையும் சொல்றாரு. போன தடவை ஒன்னு சொல்லும் போதே அவன் இன்ஸ்பெக்டரை புழு பூச்சா கூட மதிக்கல, இப்ப மட்டும் எங்க இருந்து கேட்டுற போறான், கேட்கல. போடா ஸ்லோ மோஷன் சோனமுத்தா, நீ சிக்கி சின்னாபின்னமாகி சிறுப்படி தாண்டி வாங்க போற அப்படின்னு ஆபீசரை முறைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்ப, ரிப்போர்ட்டர் இன்ஸ்பெக்டரை விடவே மாட்றா. போன தடவை மாதிரி இன்ஸ்பெக்டரால அவளை தட்டி விட்டு போக முடியல. ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு கேம்பிளிங் சென்டருக்கு போய் இல்லீகலா கேம்பிளிங் விளையாட வர போல, அது சம்பந்தப்பட்ட ஆதாரம் ஒண்ணு அவள்கிட்ட இருக்கு. போட்டோ வெளியே வந்துட்டா இன்ஸ்பெக்டரோட வேலையே போயிடும். எப்படி வசதி, நான் இந்த போட்டோவை வெளியே விடவா இல்ல நீ உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொல்றியா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கிடுக்குப்பிடிய போட்டதும், வந்து தொலை போவோம்னு செகண்ட் விக்டிமோட கொலை நடந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வந்த இன்ஸ்பெக்டர், கொலை இங்க தான் நடந்துச்சுன்னு சொன்னதும், இங்கயா என்னங்க சொல்றீங்க, பட் பாடி இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க அந்த டிரைனேஜ்ல தானே கிடைச்சது அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டா, கரெக்ட் தான், பாடி கிடைச்சது என்னமோ அங்க, ஆனா கொலை நடந்தது இங்க தான். செகண்ட் விக்டிம் செத்ததுக்கு அப்புறம் அவ பாடியை போட்டோ எடுத்தாங்களே, அந்த போட்டோவை பாரு, அவளோட பின்பக்கம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குல்ல, சோ கில்லர் செகண்ட் விக்டிமை இங்கே கொலை பண்ணிட்டு டிரைனேஜ் வரைக்கும் அவ பாடியை இழுத்துக்கிட்டே போயிருக்கான். ஏன்ற கேள்விக்கு தான் பதில் தெரியல அப்படின்னு இவர் இங்க கதையை சொல்லிட்டு இருக்க அதே டைம் ஜெயில ஹீரோவோட மேஜிக் ஷோ ஆரம்பிக்குது. ஷோ ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹெட் ஹண்டரும் உள்ள வந்து உட்கார்றான். மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தா, டிரைனேஜ்ல செகண்ட் விக்டிமோட பாடி எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அதே போஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டரை உட்கார வைக்க, கில்லர் செகண்ட் விக்டிமை கொலை பண்ணிட்டு அவளோட கையில நடுவரலை மட்டும் உடைச்சு ஏதோ ஒரு டைரக்ஷனை காட்டுற மாதிரி திருப்பி வச்சிருக்கான். அப்படி ரிப்போர்ட்டரோட விரலையும் இன்ஸ்பெக்டர் மேல தூக்குறாரா, தூக்கி இருக்க விரல்
விரலோட டைரக்ஷன்ல எந்த இடம் இருக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு சர்ச்சுக்கு மேல சிலுவையும் இருக்கு. கில்லர் அதை காட்டணும்ன்றதுக்காகத்தான் விரல அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கான். இது வரைக்கும் முடிச்சிட்டு திரும்ப ஹீரோ கிட்ட போறாங்க. மேஜிக் ஷோவை நடத்திட்டு இருந்த ஹீரோ இவரும் காடும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பாக்ஸை தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த பாக்ஸை வச்சு இப்போ ஒரு மேஜிக் பண்ண போறேன்னு கைதியில ஒரு ஆளை வாலண்டியரா கூப்பிட்டு அவனை பெட்டிக்குள்ள உட்கார சொல்லிட்டு பெட்டியை பூட்டை போட்டு லாக் பண்ண ஹீரோ இப்ப நான் இவனை மறைய வைக்க போறேன்னு பெட்டியை 4 சுத்திட்டு பூட்டை திறந்தா உள்ள இருந்தவன் மறையவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்கான். இது என்னடா எனக்கு வந்த சோதனை, அசிங்கப்பட்டுறீங்களேடா. ஒன்னும் பிரச்சனை இல்லை மக்களே, 2வது தடவை நினைச்சதை முடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த தடவை இவன் மறையிறது கன்ஃபார்ம் அப்படின்னு 2வது தடவை பெட்டியை மூடிட்டு திரும்பவும் 4 சுத்திட்டு இந்த தடவை பொட்டியை திறந்தா உள்ள இருக்க ஒரு விஷயத்த பார்த்த எல்லாருக்கும் உயிரே இல்ல. ஹீரோலாம் செத்த பணத்தை பார்த்த மாதிரி செதஞ்சு போயிடுறாரு. என்னன்னு காட்டுறதுக்குள்ளேயே இன்ஸ்பெக்டர் கிட்ட வர இப்போ இன்ஸ்பெக்டரும் ரிப்போர்ட்டரும் போயிருக்கிறது ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை நடந்த இடத்துக்கு. கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமா சேர்ல உட்கார வச்சு கை ரெண்டையும் பின்பக்கமா கட்டி போட்டு செகண்ட் விக்டிமோட விரல் மாதிரியே ஃபர்ஸ்ட் விக்டிமோட விரலையும் உடைச்சு அதை ஜன்னல பாக்குற மாதிரியான ஒரு டைரக்ஷன்ல வச்சிருக்கான். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் எரிஞ்சதுனால கீழே நெருப்பு கரியெல்லாம் இருக்கு. அதுல சேரை போட்டு இழுத்த மாதிரி ஒரு மார்க்கும் இருக்கு. பட் நெருப்பு கறி விழுந்ததுக்கு அப்புறம் சேரை இழுக்கல. கில்லர் முன்னாலேயே ஃபர்ஸ்ட் விக்டிமை சேர்ல வச்சு இழுத்திருக்கான், அது மார்க் ஆயிருக்கு. அதுக்கு மேலதான் நெருப்பு கரியே பட்டிருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட விரல் ஜன்னல பார்த்த மேனிக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சுல்ல, ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதும் சர்ச்சுக்கு மேல இருக்க சிலுவை தான். கில்லர் சிலுவையை வச்சு ஏதோ ஒன்னு சொல்ல வரான். அது என்னன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியலனாலும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியற ஒரு விஷயம், 2 கொலை பண்ண கில்லர் ஒரு டேஞ்சரஸான சைக்கோபேத். கொலை பண்ணிட்டு தனக்கு தானே மெடல் கொடுத்துக்கிற மாதிரி கொலை பண்ற ஆளுங்கள்ட்ட இருந்து சில ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிடுறான். அப்படி செகண்ட் விக்டிமோட நடுவிரல் மேல தூக்கி இருந்துச்சுல்ல, அந்த கையில ஒரு மோதிரம் போட்டிருப்பா. பாடியில அந்த மோதிரம் இல்ல, கில்லர் எடுத்துட்டு போயிட்டான். இங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விக்டிம் எப்ப பாக்ஸிங் போட்டாலும் ஒரு கிளவுஸை தான் யூஸ் பண்ணுவான். அந்த கிளவுஸை காணோம். இவனோட தங்கச்சியை தானே 25 வருஷத்துக்கு முன்னால ஹெட் ஹண்டர் கொலை பண்ணா. அவ சாகறதுக்கு முதல் நாள் அண்ணனுக்காக இந்த கிளவுஸை பிரசண்டா கொடுத்துருப்பா. சோ அவனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க கிளவுஸையும் அங்க மோதிரத்தையும் கில்லர் எடுத்துட்டு போயிட்டான். இத சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ இருக்க இடத்துல நடந்த அதிர்ச்சியை காட்ட ஓபன் பண்ண பாக்ஸுக்குள்ள இருந்தது ஹெட் ஹண்டர் கிட்ட மூஞ்ச காட்டின காடு. உடம்புல ட்ரௌசர் மட்டும் போட்ட மேனிக்கு உடம்பு முழுக்க பயங்கரமான காயத்தோட இருந்திருக்கான். சொல்ல போனா கிட்டத்தட்ட சாகர கண்டிஷன்ல இருக்கான். தலையில பலத்த அடி. பதறி போய் ஜெயில் டாக்டரை கூப்பிட அந்த டைம்ல ஜெயில் டாக்டரை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. மேட்ரு கேள்விப்பட்டு அவர் வரத்துக்குள்ள சுத்தி இருக்கவங்கலாம் டாக்டர் டாக்டர்னு கத்துனதும் அது வரைக்கும் அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஹெட் ஹண்டர் ஏஞ்சி ஹீரோ கிட்ட போறான். இவனுமே ஒரு டாக்டர் தானே. கிட்ட போய் காரோட நிலைமையை பார்த்துட்டு நீங்க மேஜிக் ஷோவுக்கு யூஸ் பண்ணீங்கல்ல ஊசி நூல், அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அதை வாங்க. இந்த மேஜிக் ஷோவை அரேஞ்ச் பண்ணதே ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதர். அவரை பாருங்க. ஹெட் ஹண்டரை பார்த்ததும் அவருக்கு உடம்பெல்லாம் உதறுது. 25 வருஷத்துக்கு முன்னால ஹெட் ஹண்டர் கேம்பிங்காக வேன்ல வந்த கணவன் மனைவிய கேம்பிங் சைட்லயே வச்சு போட்டதல் தானே. இவர் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஒரு வித பயத்தோட யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கோ அதை தாண்டி ஹெட் ஹண்டர் அடிப்பட்ட காடை காப்பாத்தலாம்னு பார்த்தா இந்த கிராக்கே ஒரு பேக்கு. இவங்கிட்ட நண்பன் ஹீரோ ஒப்படைச்சிட்டு நண்பனை பறி கொடுக்கறதுக்கா. சோ நீ என் நண்பனை தொடவே கூடாதுன்னு ஹீரோ ஹெட் ஹண்டரை தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஜெயில் டாக்டர் ஓ மை காட் என்ன அவன் தலையில அடிபட்டிருக்கு, தலைலாம் என் டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்க, எனக்கு இதை பார்க்க தெரியாது, வாங்க வேறனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லவே போங்க போங்க நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, ஆனா அதுக்குள்ள இவன் உயிர் போயிடும். இம்மிடியட்டா இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா மட்டும்தான் உயிரோட இருப்பான். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹெட் ஹண்டர் நடைய கட்டினதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹெட் ஹண்டரை பார்த்து பயந்தாருல ஒரு ஃபாதர், பரவாயில்லங்க நீங்களே வந்து பண்ணுங்கன்னு ஹெட் ஹண்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதும் இந்த ஆளு காரோட தலைய ஊசி நூலை வச்சு தச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே இங்க சீனை கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட போனா இன்ஸ்பெக்டரோட கதையெல்லாம் கேட்ட ரிப்போர்ட்டர் நீங்க சொல்றத பார்த்தா கில்லரு சர்ச்சு சிலுவன்னு இதைத்தான் நமக்கு காட்டுறான். சோ அவனுக்கு மத ரீதியான வெறுப்பு ஏதாச்சும் இருக்குமோ, அந்த கோவத்துல ரேண்டமா 2 பேரை சூஸ் பண்ணி கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்கறப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாரு. இல்லவே இல்லம்மா, கில்லர் ரேண்டமாலாம் ஃபர்ஸ்ட் விக்டிமை சூஸ் பண்ணவே இல்ல, பழி வாங்கணும்ன்ற வெறியோட தான் சூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஒருவேளை கில்லர் ரேண்டமா ஃபர்ஸ்ட் விக்டிமை பிடிச்சி கொலை பண்ணிருந்தானா அப்படியே கட்டி வச்சு எரிச்சிருக்கலாமே. பட் கில்லர் அதை பண்ணல. ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல காயம் படாத இடமே இல்ல. சோ கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொளுத்துறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் விக்டிமை கட்டி போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும் எங்க அடிச்சா வலிக்காதுன்னு தெரிஞ்சு கரெக்டா வலிக்கிற இடமா பார்த்து அடிச்சிருக்கான். வலி தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் விக்டிமே ஒரு கட்டத்துல என்ன கொன்னுடுன்னு கெஞ்சிருக்கணும். அப்பவும் கில்லர் அவனை கொலை பண்ணிட்டு கொளுத்தலையே. அவன் உயிரோட இருக்கும் போதே அவனை கொளுத்தி அவன் சாகர கடைசி நொடி வரைக்கும் அவன் படுற சித்திரவாதிய ரசிச்சு ருசிச்சு பார்த்திருக்கான். ஒருத்தவனை பழி வாங்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இன்னொருத்தவன் இந்த மாதிரி கொலை பண்ணுவான். சோ ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் கில்லருக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கு. இன்னமும் அது எனக்கு என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நான் கிரைம் சீன்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான் தேடும்போது இந்த புக் ஸ்டாண்ட்ல இருந்து எனக்கு ஒரு பைபிள் கிடைச்சது. திறந்து பார்த்தா நடுவுல ஒரு பேஜ்ல மட்டும் ரத்தக்கரியா இருந்துச்சு. லேப்ல கொடுத்து செக் பண்ணா அது ஃபர்ஸ்ட் விக்டிமோட ரத்தம் தான். கூடவே அவனோட எச்சிலும் அதுல பட்டிருக்கு. சோ கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமை கட்டி வச்சு அடிக்கும்போது அவன் தொடையில பைபிளோட இந்த பக்கத்தை திறந்து வச்சு அதுல இருக்க வாசகத்தை
விஷயத்த படிக்க சொல்லியிருக்கான். அப்படி படிக்கிறப்பதான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல இருந்து வடிஞ்ச ரத்தமும் அவன் வாயில இருந்து ஒழுகின எச்சிலும் இந்த பக்கத்துல பட்டிருக்கு. இதுல என்ன இருக்கு நீயே படியேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டர் கிட்ட பைபிள்ல இருக்க அந்த பக்கத்தை காட்ட, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட உயிர் எடுக்கிறான்னா உயிரை எடுத்த மனுஷனை சும்மாவே விடக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா அடிக்கு அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, இதை கொலை பண்ணவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிமா அடிக்கிற வரைக்கும் பைபிள் அவன் தொடையில வச்சுட்டு எரிக்கிறதுக்கு முன்னால பைபிள் எடுத்து புக் ஸ்டாண்டில் கில்லர் வச்சுட்டான். என்ன புக்கை வைக்கும் போது நேரா வைக்காம தலைகீழா வச்சுட்டான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் கண்ணுல பைபிள் பட்டிருக்கு. போலீஸ் இதை கண்டுபிடிக்கணும்னு கில்லர் வேணும்னே புக்கை தலைகீழா வச்சானா இல்ல இப்படி வச்சா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வச்சானான்னு தெரியல. அது வரைக்கும் சொன்ன இன்ஸ்பெக்டர், அது சரிமா நான் உங்ககிட்ட இந்த ஹெட் ஹண்டரோட பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சா இப்படின்னு அதை பத்தி விசாரிச்சா, இன்னும் திருந்தலையாடா நீ? ஏண்டா அவன் பண்ண தப்புக்கு அவன் பையன் என்னடா பண்ணுவான்? நல்லா ஹார்பிக் விளம்பரத்துல வர ஆண் கிருமி மாதிரி இருந்துகிட்டு பையன் முன்னாலதான் அப்பனை கொலை பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற, இதெல்லாம் நல்லதுக்கா? தயவு செஞ்சு அந்த எண்ணத்தெல்லாம் விட்டு தொலைடா அப்படின்னு ரிப்போர்ட்டர் அட்வைஸ் ஊசிய போடவே, சரிமா நான் நினைச்சதை பண்ணலனாலும் ஒரு சைக்கோபாத்தோட பையன் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாவா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாச்சு நான் அவனை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விடாப்புடியா இருக்க இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தா. ஹெட் ஹண்டர் ஜெயிலே கார்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதும் கார்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. பெட்டியில இருந்து கார்டு கிடைக்கும் போதே அவனோட கையில 2 விரலை வெட்டி வச்சிருந்தாங்க. ஒரு விரலை என்னமோ கையோட எடுத்துட்டு வந்துட்டாங்க, இன்னொரு விரலை காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. அதை தேடுறதுக்கு ஒரு போலீஸ் போயிருக்காரு. இந்த கேப்ல நண்பனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க. பையன் போயிட்டானேன்ற சோகத்துல அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்னும் ஆகல, காப்பாத்தியாச்சு. மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சவங்க, ஆட படுபாவீங்களா, ஏன்டா என்ன காப்பாத்துனீங்க? நானும் என் பையன் கூடவே போய் சேர்ந்துருப்பல்லடா, எதுக்குடா இந்த உயிரை திரும்ப புடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையே கத்துன்னு கத்த அங்க ஒரு புது டாக்டருக்கான இன்ட்ரோ. நேரா கத்திட்டு இருக்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கிட்ட வந்த புது டாக்டர், பாட்டி நீ ஒழுங்கா கிழிச்சிருந்தா ஏன் பொழைச்சிருக்க போற? அந்த தடவை சாகணும்னு நினைச்சேன்னு வையன், இப்ப நீ எந்த இடத்துல கிழிச்சியோ அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பா கட் பண்ணு. நான் இல்ல எம்மனே உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுலான்னு நினைச்சாலும் முடியாது, சங்குதான் அப்படின்னு நல்லது சொல்ல வேண்டிய புது டாக்டர் சாகிறதுக்கான வழியை காட்டினதும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருமே புது டாக்டரை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுலயும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவெல்லாம் புது டாக்டரை அடிக்கவே போயிடுறான். ஒரு லுக்கு தாங்க. பதிலுக்கு புது டாக்டர் விட்ட ஒரு லுக்க பார்த்ததும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கதி கலங்குது, அமைதியா போயிடுறான். இதுக்கப்புறம் விரலை தேட போன போலீஸ் காணாம போன அந்த இன்னொரு விரலையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்து ஆபரேஷன் தான். எல்லாம் ரெடி. ஆனா ஆபரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் வேற ஒரு ஆபரேஷன்ல பிஸியா இருக்காரு. ஆபரேஷனை உடனே பண்ணலனா காடு காலி. வேற யாரா இருக்கான்னு தேடும் போது புது டாக்டர் தான் அவைலபிளா இருக்கான். ஐயோ இந்த கல் நெஞ்ச காணிக்கல்லா, இப்பதானே இவனோட சுயரூபத்தை பார்த்தோம். இவன் ஆபரேஷன் பண்ணா காடு திரும்ப வருவானா வரமாட்டானான்னு தெரியலையே, வேற யாரும் இல்லையா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு அல்லு. வேற வழியே இல்ல, அவன் தான் பண்ணி ஆகணும். சோ புது டாக்டர் காடுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்க அதே டைம் அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டர் கிட்ட கில்லர் பண்ற கொலையெல்லாம் பார்த்தா கில்லர் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா. உடம்புல எங்க கிழிச்சா உடனே உயிர் போகும், எங்க கிழிச்சா இழுத்து இழுத்து பொறுமையா போகும்னு கில்லருக்கு நல்லா தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி தான் கிழிக்கிறான். சோ கில்லருக்கு மனித உடம்ப பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ அவனுக்கு கத்திய ஹேண்டில் பண்றதும் கைவந்த கலையா இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்க சொல்ல இங்க புது டாக்டர் காடோட தலையில கத்திய வச்சு ஸ்லைஸா கிழிக்கிறான். அவன் கத்திய பிடிச்சிருக்க கைவண்ணத்தை பார்த்து அவனை சுத்தி இருக்க டாக்டர்ஸே நல்லா பண்றான்ல அப்படின்னு மெர்சல் ஆகுறாங்க. புது டாக்டருக்கு 20 வயசு தான் ஆகுது, சின்ன பையன். எப்படியோ சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. காடு பழைப்பானா இல்லையான்னு தெரியல, இன்னமும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கான். அதை வெளியே வந்து ஹீரோயின் கோ கிட்ட சொல்லிட்டு, ஆமாங்க காடுக்கு யாரு ஜெயில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா, சூப்பரா பண்ணிருக்காங்களே, அவங்க பண்ணதுனால தான் காடு இப்போ உயிரோடயே இருக்கான் அப்படின்னு அதை பத்தி கேட்டு ஹெட் ஹண்டர் தான் அதை பண்ணாருன்னு தெரிஞ்சதும் புது டாக்டர் ஒரு மாதிரியான லுக்கோட அங்க இருந்து நடந்து போறான். இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து காடை யார் இப்படி பண்ணாங்கன்ற கதையை சொல்றாரு. ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரோட விசுவாசியான ஏதோ ஒரு கைதி தான். ஹெட் ஹண்டர் கேட்ட ஒரு பொருளை தரமாட்டேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திமிராவும் பேசினால காடு. சோ குருவை இப்படி பேசிட்டானேன்ற கோவத்துல நான் தான் அவனை அடிச்சேன்னு அவனே ஒத்துக்கிட்டான். போலீஸ் சொல்லிட்டு இருக்க இந்த கதையை பக்கத்திலேயே இருந்து புது டாக்டரும் கேக்குறான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் இங்க தாங்க ஹீரோயினோட இன்ட்ரோ. இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது மழை வர மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோயினுக்கு மழைனாலே பயம். சோ மழை வர போதுன்னதும் பாட்டிக்கு போனை போட்டு கொடை எடுத்துட்டு வர சொன்னவ பாட்டி வர லேட் ஆகுதேன்னு வீட்டை நோக்கி கொஞ்ச தூரம் நடந்து போயிடுறா. வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி ஆகணும். அங்க தாங்க ஹீரோயினுக்கு உச்சக்கட்ட பயமே. பிரிட்ஜை தாண்டாம ஒரே இடத்துல நிக்கவும் முடியல, அதை கிராஸ் பண்ணவும் தைரியம் இல்ல, பாட்டியும் வந்த பாடு இல்ல. சரி நம்மளால முடியாதா என்ன, நம்மளே தனியா அதை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் தைரியமா நடந்து போறா. பிரிட்ஜில் போக போக பின்னால யாரோ ஒரு வயசான ஆள் இவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங். அந்நேரம் பார்த்து மழை வேற வந்துருதா. கொற்ற மழையில பிரிட்ஜ் ஓரமா ஒரு நாய்க்குட்டி நனைஞ்சிட்டு இருக்கிறத வேற ஹீரோயின் பாக்குறா. அவளதான் அதுக்கு மேல ஹீரோயினுக்கு செல்ஃபே எடுக்கல. தடுமாறி கீழே உட்கார உண்மையாவே
உண்மையாவே பின்னால உடம்பு முழுக்க ரத்தக்கரை படிஞ்ச நிலைமையில யாரோ கிட்ட வந்துட்டு இருக்காங்க. என்னடா காட்டினதுமே ஹீரோயினை கண்டம் பண்றாங்களான்னு நம்ம நினைச்சா இல்ல, அதுக்குள்ள பாட்டி வந்து பின்னால வந்த ஆள கொடையாலேயே 4 சாத்து சாத்துது. அதுக்கப்புறம் தான் தெரியுது பின்னால வந்தது நம்ம நினைச்ச மாதிரி டேஞ்சரான ஆள் இல்ல, ஹீரோ. பாட்டி ஹீரோயினோட வீடு இருக்க அதே தெருவுல தான் ஹீரோவோட வீடும் இருக்கு. சோ ஹீரோ இவங்களோட நெய்பர். நீயாப்பா சொல்றது இல்ல, இந்நேரம் கொடையிலே அடிச்சு கொன்னு இருப்போம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்ன பாட்டி பயத்துல இருந்த ஹீரோயினுக்கு தைரியம் சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வழியிலேயே ஹீரோவும் சொல்லிட்டாரு, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு பாட்டி, அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனதுனாலதான் உடம்பெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த ரத்தத்தோட நீ நடந்து போற? தெருவுல வேற யாராச்சும் உன்னை பார்த்து என்ன மாதிரியே பயப்படுறதுக்கா? வா உள்ள வந்து குளிச்சு கிளீன் ஆயிட்டு போ அப்படின்னு வலுக்கட்டாயமா ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போன பாட்டி ஹீரோவை குளிக்க வச்சு ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சு ஷர்ட்ல ஒரு பட்டன் போயிடுச்சுன்னதும் ஹீரோயின் யூனிஃபார்ம்ல இருக்க ஒரு பட்டனையே பிச்சு அதை ஹீரோவோட சட்டையில தச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஹீரோவை அப்படி கவனிக்குதுங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடறான். பட் ஹீரோ அப்படி இல்ல. கீழே விழுந்ததுல ஹீரோயின் கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாமா நீ ஜாக்கிரதையா இருக்கிறது இல்ல, இப்படியே விட்டா காயம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், மருந்தெல்லாம் போடுன்னு கேரிங்கா பேசுறாரு. அது ஹீரோயினுக்கு பிடிச்சாலும் வெளியே காட்டிக்க மாட்டா. கடுப்பாகி ரூமுக்குள்ள போக ஹீரோயினுக்கு தான் அப்படி. பட் பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு மனம் கவர்ந்த மண்ட கசாயம். ஏரியாவிலேயே ஹீரோ தான் அன்பான அழகான அமைதியான அடக்கமான பையன். பேத்திய ஹீரோ கூட லிங்க் பண்ணி விட்டுறணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. பாட்டி அந்த டாபிக் எடுத்ததுமே தெய்வமே உண ஆரம்பிச்சிருவியே, ஆளை விட நான் கிளம்புறேன் அப்படின்னு எஸ் ஆக அந்த பக்கம் ரிப்போர்ட்டர் இப்ப கொலை பண்ணிட்டு இருக்க கில்லர் ஒரு சைக்கோபேத்தா தான் இருப்பான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால சைக்கோபேத் பத்தின தகவலை இன்டர்நெட்ல தேடும்போது போன பார்ட்ல ஹெட் ஹண்டரோட ஃப்ரெண்டா ஒரு பழைய டாக்டரை பார்த்திருந்தோம்ல, அவர் சைக்கோபேத் பத்தின ரிசர்ச் பண்ணவர் தானே. அவரோட இன்டர்வியூ ஒன்ன பாக்குறா. அதுல அவர் சொன்ன விஷயம், இன்ஸ்பெக்டர் கேஸ் சம்பந்தமா சொன்ன விஷயம், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி கில்லர் பத்தின சுவாரஸ்யமான தகவலை டிவி ஷோ ஒன்ல சொல்லிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல இருந்து கொலை பண்ணப்பட்டு 15 நாளைக்கு மேல ஆன 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆதரவு இல்லாத பெரிய மனுஷனோட பாடி ஒண்ணு கிடைக்குது. இந்த கொலையை பண்ணதும் கில்லர் தான். மொத 2 கொலை நடந்தா அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. வெறித்தனமா தாக்கப்பட்டு இவர் செத்துருக்காரு. கை ரெண்டையும் பின்னால கட்டி வச்சிருக்காங்க. இவரோட நடுவிரலை உடைச்சு அதை ஒரு டைரக்ஷன்ல கில்லர் வச்சிருக்கான். அவரோட விரல் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அதுக்கு நேரா ஒரு சிலுவை இருக்கு. இது இல்லாம கொலை பண்ற ஆளுங்கள்ட்ட இருந்து கில்லர் எதையாச்சும் ஒன்னு எடுத்துட்டு போவான்ல, அப்படி இப்ப இறந்து போயிருக்கவரோட ஒரு கால் செருப்பை காணும். நீங்க என்ன பத்தி என்ன வேணும்னா பேசுங்கடா, ஆனா நான் பண்றதுதான் பண்ணுவேன்னு கில்லர் தென்னாவட்டு மேல பண்ணிட்டு இருக்கான். இது முடிஞ்ச அடுத்த சீன்ல காலையில பாட்டியும் ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பழைய குருடி கதவு துறடின்ற கதையா பாட்டி ஹீரோயின் கிட்ட ஹீரோவா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேச, அவ்வளவு ஆசை இருந்தா நீ கட்டிக்க வேண்டியதானே, ஏன் உயிரை பிடிச்சி எடுக்கிற அப்படின்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு வெளியே வரா. ஹீரோவும் இவங்க வீட்டு பக்கத்துல தான் நோட்டீஸ் ஒன்னு ஓட்டிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னா, இந்த ஏரியால எவனோ ஒரு அவிச்ச ஆந்த முட்டை யாரெல்லாம் தெரியல, அவன் பூனைங்களையா பார்த்து பார்த்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் பூனைங்களோட பல்ல புடிங்கிட்டு பூனையோட பாடியை மட்டும் எங்கேயோ தூக்கி போட்டுறான். அது சம்பந்தமா யாருக்காச்சும் ஏதாவது தெரிஞ்சா போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற நோட்டீஸ் தான் ஒட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்ததும் நேத்து ஹீரோயின் கையில அடிபட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்தாருல்ல, சோ ஆசையா அதுக்கு மருந்து கொடுக்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஹீரோ பண்ணது ஹீரோயினுக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. ஆனா அது வெளியே காட்டிக்காம ஹீரோ கிட்ட கோவமாவே பேசிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போறதுக்காக பாட்டி வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்ப அவங்க காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ எடுத்துட்டு வந்த மருந்து உன் பேத்திக்கு தான் யூஸ் ஆகல, உனக்காச்சும் யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு இவரே பாட்டிக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இவரோட சந்தேகம் ஒண்ணு பாட்டி கிட்ட கேக்குறாரு. நேத்து ஹீரோயின் பிரிட்ஜில் பயந்து போய் உட்காந்தால, அதோட அந்த இடத்துல நாய்க்குட்டி எதுவுமே இல்ல, ஆனா நாய்க்குட்டி இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா. என்ன மேட்டர் தான் அது, ஏன் ஹீரோயின் அப்படியெல்லாம் பண்ணான்னு கேட்க பாட்டி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல முடியாம மென்னு முழுங்குது. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல, ஏதோ சொல்லி ஹீரோவை சமாளிச்சு அனுப்பிடுது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் சர்ச் வழியா போறப்போ இந்த ஹெட் ஹண்டரை பார்த்து பயந்தாரு இல்ல ஒரு சர்ச் ஃபாதர், அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கடவுளை நம்பி என்ன புண்ணியம், கடவுள் என் பையனை காப்பாத்தாம அவனோட உயிரை பறிச்சுட்டாரே, பத்தா குறைக்கு என் பொண்ணும் போயிட்டாலே அப்படின்னு சண்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. கடவுளை நம்பி என்ன புண்ணியம், நீங்க எல்லாம் கடவுள் பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர்ட்ட சொல்லிட்டு கிளம்பி ஒரு கடைக்கு போக அங்க டிவி நியூஸ் ஒன்னு ஓடுது. இதுல பிரிட்ஜில் போயிட்டு இருந்த ஹீரோயின் பின்னால யாரோ ஒரு வயசானவர் ஃபாலோ பண்ற மாதிரி இவளே நினைச்சு பார்த்து பயந்தால, உண்மையாவே அப்படி ஒரு ஆள் இருந்திருக்கான். இவ்வளவு நாளா ஜெயில இருந்தவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆயிட்டான்ற நியூஸை பார்த்ததும் அப்படியே உடஞ்சு போய் பயத்துல உட்காந்துடுறா. இங்க தம்மா துண்டு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டினா டிவில காட்டுற அந்த ஆளு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறப்போ ஹீரோயின்லாம் குழந்தை. அந்த ஆள் அப்பவே ஹீரோயின் கிட்ட அம்மாடி சின்ன பொண்ணு இது இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத, கண்டிப்பா திரும்ப நீயும் நானும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நினைச்சு ஹீரோயின் இப்போ நடுக்கத்துல இருக்க அதுக்குள்ள கில்லர் 4வது கொலையை பண்ணிடுறாங்க. இப்ப இறந்து போயிருக்கிறது ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு பாடியை ஒரு திராட்சை தோட்டத்துல தொங்க விட்டுட்டு கடந்த 3 விக்டிம்ஸ்ல இருந்து எடுத்த பொருளை அதான் கிளவுஸ் மோதிரம் கால் செருப்பு 3ஐயும் அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்டுருக்கான். 4வதா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணோட கையில வாட்ச் ஒன்னு இருக்கு. ஜெயில உண்ட வாங்கி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல காடு, இந்த வாட்ச் ஹீரோ அவனுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்த வாட்ச்.
அதெல்லாம் வச்சு அலங்கரிச்சு அந்த பொண்ணை தொங்க விட்டுருக்கான். பாடியை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வச்சிருக்க ட்விஸ்ட் என்னன்னா, உன்னை யாரோ பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் புது டாக்டரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக, புது டாக்டரை பார்க்க நினைச்ச ஆள் ஹெட் ஹண்டர். என்னையா பார்க்க நினைச்சீங்கன்னு புது டாக்டர் கேட்டா, அப்புறம் என் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பான்னு பார்க்க நான் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு ஹெட் ஹண்டர் ஒரு குண்டை தூக்கி போட, மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தா, கில்லர் அவன் பண்ண கடந்த 3 கொலையிலையும் விக்டிம்ஸோட விரல சிலுவை எங்க இருக்கோ அது பக்கமா திருப்பி வச்சிருந்தான். இந்த கொலையை கில்லர் தான் பண்ணான்றப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். ஆனா எதுவுமே இல்லையே, எப்படியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம், ஏன் கில்லர் சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணோட கைய அவ வாய்க்குள்ள விட்டுருக்கான், அப்போ உள்ள என்னமோ இருக்குடா அப்படின்னு பொண்ணோட வாய்க்குள்ள இருந்து கையை எடுத்தா, வாட்ட சாட்டமான ஒரு ட்விஸ்டுங்க. இவ்வளோ நாளா வெளியே இருந்த சிலுவையை காட்டிட்டு இருந்த கில்லர் இப்ப அந்த பொண்ணோட தொண்டைக்குள்ளேயே சிலுவையை கத்தியால கிழிச்சு வச்சிருக்கான். அதை காட்டதான் பொண்ணோட விரல வாய்க்குள்ளேயும் விட்டுருக்கான். இது மட்டும் இல்லங்க, திராட்சை தோட்டத்துக்கு மேல இருக்க கண்ணாடியில இன்ஸ்பெக்டருக்காக கில்லர் ஒரு மெசேஜையும் ரத்தத்தால எழுதிருக்கான். என்ன இன்ஸ்பெக்டர், என்னோட கிஃப்ட் எப்படி இருந்துச்சு, என்ன கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் அதை நிமிந்து பார்க்கும் போதே அங்க சீனை கட் பண்ணா, கடைசியா நடந்த பொண்ணோட கொலையை பத்தி டிவி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இத ஒரே இடத்துல இருந்து ஹீரோவும் பாக்குறாங்க, புது டாக்டரும் பாக்குறாங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல நமக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கான்ல ஒரு பையன், அவனோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் மட்டும் இல்ல என்ன மாதிரியே இன்னொரு லேடியும் ஒரு சைக்கோபேத்தை பெத்து எடுத்தாங்கன்னு. என்னமோ தெரியல, எனக்கு ஆர்வமா இருக்குங்க அந்த பையனை நான் பார்க்கணும்னு. ஏன்னா அவனும் இப்ப என்ன மாதிரியே ஒரு கொலகாரனா ஆயிட்டானா இல்ல நார்மலான மனுஷனா வாழறானான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு பையனோட வாய்ஸ் ஓவர் ஓட, இங்க ஹீரோவும் புது டாக்டரும் ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க நேர் எதிரில் பார்த்துட்டு இருக்க, அதோட எபிசோட் முடியுதுங்க. இனிமேல் வரப்போற எபிசோட்ல எங்க இருந்து எப்படியெல்லாம் ட்விஸ்ட் எடுத்துட்டு வர போறானுங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.